வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது. இது ஒரு சின்ன பதிவு தான். இது இந்த டைமில் நம்ம ரோட்களில், நம்மளோட சாலைகளில் வண்டிகள் நிறைய பெருக்கெடுத்து இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி இதோட பாதி அளவு தான் வண்டி ஓடி இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி எடுத்திங்கன்னா அதோட கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வண்டி யூஸ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ் ஆகட்டும், 4 வீலர்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப வாகனங்களோட எண்ணிக்கை நம்ம சாலைகளில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம ஒரு 3 விஷயங்களை நம்மளும் சரி, நம்மளோட டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இன்னும் கொஞ்சம் கடுமையாக அணுகணும் ஒரு 3 விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் எல்லாரோட சேஃப்டி, அவங்கவுங்களோட பாதுகாப்பை கருதி இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மொதல் விஷயம் சிக்னல் பிரேக் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதை டீட்டெயில்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய பேர் இதில் வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ரெட் போட்டாலும் நிறைய பேர் சிக்னலில் நிற்கிறது கிடையாது, நேராக போயிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய நியர் மிஸ்ஸஸ் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நம்ம டெய்லியே பார்த்துட்ருப்போம். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அங்கே ஆக்சிடெண்ட் நடக்கலைன்றதுக்காக அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ சொல்லுவாங்களா, அவங்க எதுவும் பெரிய சம்பவம் எதுவும் நடக்காமல் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லியே இந்த மாதிரி சிக்னல் பிரேக் பண்ணுறதுனால நியர் மிஸ்ஸஸ் நிறைய இருக்குது. நான் ஈவன் இந்த ஸ்கூல் பஸ்ஸஸ், சில காலேஜ் பஸ்ஸஸ்ஸு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றிட்டு போகிற ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் சிக்னல் பிரேக் பண்ணுறத கண்கூட பார்த்துருக்கோம். ஸோ நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, அதெல்லாம் ஸ்கூல் அனுப்புகிற பேரண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப இரும்பு கரங்களால் இதை கண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாகனங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதி கடுமையான நடவடிக்கை, யாரெல்லாம் சிக்னல் பிரேக் பண்ணுறாங்களோ கடுமையான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும் அப்படின்றது இதை ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ ரீசன்ட் டைமில் லைக் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 8 இயர்ஸ் இந்த டைம் ஃப்ரேமில் இந்த பீம் லைட்ஸ், ஹை பீம் அண்டு அந்த என்ன சொல்கிறது, நம்ம காரோட ஒரு பைக்கோட ஹெட்லைட்ஸ் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல் லைட்ஸ், இந்த நியான் லைட்ஸு, இந்த என்னென்னமோ லைக் நேம்ஸில் அது வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான எல்இடி லைட்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். ஸோ அது எந்த அளவுக்கு நான் ஹெவியாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரியாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தான் அதோட இம்பேக்ட் எப்போவுமே தெரியும். ஸோ அதனால் நிறையா அந்த மாதிரி ரோட்ஸில் பார்க்க முடியுது. அது இப்போ நான்லாம் ரொம்ப வருஷமாக கார் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் பேக் கம்பேர் பண்ணால் இப்போ அந்த மாதிரி ப்ரைட் லைட்ஸ் போட்டு ஓட்டுற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டில் ஒரு 10 வெஹிக்கிள் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது நைட் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ இது எந்த அளவுக்கு சீரியஸாக நம்ம ஊரில் இதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இப்போ தெரியல எனக்கு. பட் இது ரொம்ப லைக் ஆபத்தான விஷயம். யாருக்குன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கிடையாது, ஆப்போசிட் சைடில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறீங்க. ஏன்னா அவங்களால விஷன் அங்கே பிரேக் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ ஓகே, சரி, இப்போ சிட்டியில் நமக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு இதில் ஓட்டிகிட்ருக்கோன்னு வைங்களேன். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், ஏதோ அப்படி தப்பிச்சு போயிட்டுருக்கோம். ஆனால் இதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, கண்ணோட பாதிப்பும் இதனால் லைக் கண் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதில் ப்ராபப்ளி ஒரு சர்வீஸ் மைண்டட் உள்ள, இல்லை ஒரு சோஷியல் ஒரு
காஸ்க்காக இருக்கிற டாக்டர்ஸ்லாம் யாராவது ஆஃப்தமாலஜிஸ்ட் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போய் லைக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டிராஃபிக் போலீஸ்ட்டையோ கொஞ்சம் கொலாபரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி லைட்ஸை அடிக்கடி பார்க்கும்போது. ஸோ நார்மலாக ஒரு கேப் டிரைவர்ஸு நம்மலாம் லைக் அக்கேஷ்னலாக ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் டிரைவர்ஸ்லாம் வந்து டெய்லியே அவங்க அதில் லைக் தே ஹேவ் டு ஃபேஸ் அந்த விஷயங்களை. ஸோ அப்போ வந்து அவங்களோட டெய்லி அவங்க அதை பார்க்கும்போது ஃபார் அ லாங்கர் லைக் ஒரு 5 years 10 years அப்புறமா அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக இதையும் டிராஃபிக் போலீஸ் கொஞ்சம் அணுகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள வந்து லைக் தேவ் டு பிடிச்சி அவங்களுக்கு ஹெவி ஃபைன்ஸு ஆர் லைக் அதாவது அவங்க நெக்ஸ்ட் டைம் அது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கைகள் சீரியஸாக எடுக்கப்படணும். ஸோ இதுக்கெலாம் வந்து எந்த ஒரு லூப் ஹோல்ஸும் அவங்க வச்சுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஃபைன் கட்டணும். ஆர் நீங்கள் அது பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போக முடியும். அந்த மாதிரி அவங்க வந்து கடுமையாக அதில் இருக்கணும். அதுதான் என்னோடய மெயின் வேண்டுகோள். இதில் 3வது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேவையில்லாததுங்க. இது நான் இதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு வந்து காமெடியாக சிரிப்பாக இருக்குது. அதாவது ராங் ரூட்டில் வருது. ஸோ இது எந்த அளவுக்கு இது காமனாக இருக்குன்னா, நான் வந்து சரி நம்ம எங்கள் ஏரியாவில் தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே போனாலுமே இந்த ராங் ரூட்டில் வர்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி 2 வீலர்ஸ் ஆட்டோஸ். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர்ஸில் ஒரு யூ டர்ன் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ராங் ரூட்டில் வருவாங்க. ஸோ அது எல்லோரும் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம மக்களோட தேசிய வியாதி தான் இது. எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இது. பட்டு இது வந்து இதுவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாருக்குமே நான் முன்னாடியே என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம எல்லாருக்குமே இன்னொருத்தங்க டிரைவிங் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்ம ஊரில். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க இப்படியும் லைக் அவங்க என்னை இடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எப்படி மக்களுக்கு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அதை பாராட்டணும் தான். பட்டு அவ்வளோ நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதில் புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு கார் ஓட்டுறவங்க இருப்பாங்க, லாரி ஓட்டுற பஸ்ஸு வி நெவர் நோல, எதுக்குமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வேறு ஏதாவது சிந்தனையில் இருக்கலாம். அதனால் எல்லாருமே உங்களை கவனித்து ஓட்டுவாங்க. ஐயோ இவர் வந்து நம்ம லைக் இவரை பார்க்கணும் அப்படின்னு ஓட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா இதுவும் ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். குழந்தைங்கள்லாம் வச்சு ராங் ரூட்டில் வருது. இதையும் போலீஸ் கொஞ்சம் இரும்புக்கரங்களால் கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்களும் சிந்திங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. பாய்.